வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பஸ் தமிழ். எந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் லெவலில் குசுன்னு அதுவும் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வெக்கே அண்ட் தென் சிந்தூரி ராஜாவை பற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சடனாக வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்துடுறாரு. என்ன நடந்தது அந்த டைமில், எதை பற்றி அவங்க பேசுனாங்க அப்படின்றதையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக எதுக்காக இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெக்கே அண்ட் தென் மோனிஷாவுக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்து கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டேட் போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பவர் இருந்தது. ஸோ வெக்கே வந்து ஒரே ஒருத்தரை பேஸ் பண்ணி, அதாவது ராஜாவை மட்டும் கன்சிடர் பண்ணி அவர் வந்து என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, மோனிஷா கிட்ட இந்த மாதிரி ராஜா வந்து சிந்தூரி அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதனால் இந்த பர்டிகுலர் டேட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க 2 பேருக்குள்ளே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ராஜா சொன்னதை வச்சு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிந்தூரி அண்ட் தென் ராஜா அப்படின்ற மாதிரி ஸ்ருத்திகா கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்கு தனியாக டேட், அவங்களுக்கு தனியாக டேட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் முடியவே சிந்தூரி வந்து வெக்கே கிட்ட வந்து கேட்குறாங்க, எந்த பேசிஸில் நீ வந்து எங்கள் 2 பேரையும் வந்து கோத்து விட்ட அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு சில கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க. அதுவும் வந்து நார்மலாக பேசினா எல்லாருக்குமே தெரியும்னு சொல்லிட்டு குசுன்னு வந்து இந்த ஸ்டெப்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ராஜாவை பற்றி. ராஜா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட சொன்னார் உன்னை பற்றி அப்படின்ற மாதிரி. ஆனால் அது எனக்கு தெரியாதே, நான் எப்படி அதை பற்றி பேசுகிறது? அண்ட் தென் இது வரைக்கும் அவர் என்கிட்ட எந்த விஷயமும் வந்து அப்ரோச் பண்ணி அவராக வந்து பேசுனதில்லை. அப்படின்ற பட்சத்தில் நான் போய் என்னத்தை பேசுகிறது அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி சிந்தூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஓகே, நீ போய் வந்து லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெண்டாக போய் சும்மா ஜாலியாக டேட் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அது புரியுது. ஆனால் நீ என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறதா ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப நான் வந்து அது எப்படி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி குசுன்னு மாற்றி வந்து பேசிக்கிறாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜா அங்கேருந்து இறங்கி வராரு. உடனே சிந்தூரி இவன் ஒருத்தன் பயன்படுத்திகிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி, அதாவது அவங்கள பற்றி பேசலை அப்படின்றத வந்து வேறு மாதிரி பேசிவிட்டு அவங்க வந்து நடந்து போயிடுறாங்க. ஸோ ராஜா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கீழே வராரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் ஏன் நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சிந்தூரி அண்ட் தென் ராஜாவை அவங்க சூஸ் பண்ணது சிந்தூரிக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்றது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க வந்து மேபி வேறு யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணுறப்ப தினேஷ் அண்ட் தென் வீணாவை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க அந்த பேர் அப்படின்ற மாதிரி. பட் வெக்கே வந்து ராஜா சொன்ன விஷயங்களை மட்டும் கன்சிடர் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சிந்தூரி அண்ட் தென் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம அவங்க டேட் போனால் தான் வந்து ஒரு வேளை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா இது அவங்களுக்கான ஒரு சான்ஸ். இல்லை அவங்க வந்து நார்மலாக போயிட்டு ஐயோ ஏன்டா வந்தோன்னே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு கான்வர்சேஷன் வரும்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான செகண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.